விளையாடிட்டு இருக்கோம் பார்த்துட்டே. நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான நாள். அதுக்கு எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஜெயஸ்ரீ, எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ரீல் சுத்தி ரொம்ப வலிக்குது, கை வலிக்குதா? நீங்க பேசாம இந்த பிளேஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிடுறேன். நான் அந்த பிளேஸ்க்கு போயிடுறேன். ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. Thank you. நன்றி நன்றி நன்றி. ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய், குட் மார்னிங். ஸ்ரீலதா புத்தூர். புத்தூரா? ஸ்ரீலதா புத்தூர். எப்படி இருக்கீங்க ஸ்ரீலதா மேடம்? நல்லா இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சூப்பர், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி மேம். புரியல மேம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பப்பிமா நல்லா இருக்காங்க. பப்பிமா என்ன இப்போ உங்களுக்கான ஃபேன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. பப்பிமா வந்து ரொம்ப சூப்பரா நலமா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். சரி, ஓகே. நாளைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு, என்னென்ன பிளான்ஸ் நீங்க கேளுங்க ஜெயஸ்ரீ. ஓகே, நாளைக்கு உங்களுக்கு என்ன பிளான்லாம் இருக்கு? வீட்ல பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். போட்டுப்போம், இனிப்பு செஞ்சு சாமிக்கு வைப்போம். ஓகே ஓகே, உங்களுக்கு கூட அனுப்புறோம். ஓகே, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. வரோம், கண்டிப்பா வரோம், வந்துட்டே இருக்கோம். ஆமா, சரி. உங்களுக்கான கேம்க்குள்ள போயிடலாமா மேம்? போயிடலாம். ஓகே ஜெயஸ்ரீ, வீல சுத்துங்க ஜெயஸ்ரீ. சுத்திரவா? சுத்திரவா? டெம்ப் பண்றீங்க. என்ன வரப்போகுது உங்களுக்கு? ஆஹா, ஓகே. உங்களுக்கு பழைய படங்கள் வந்திருக்கு. பப்பிமா உங்களுக்காக என்ன கேள்வி வச்சிருக்காங்கன்னு பாத்துடலாமா? ஓகே ஓகே, பப்பிமா அவங்களுக்கான கேள்வியை வந்து போடுங்க. ஆமா, இந்த வீடியோவை நல்லா கவனிங்க. இதுல இருந்து தான் நாங்க கேள்வி கேட்போம். சாப்பாடு கவலை இல்லை. லட்சியவாதிக்கு சிறைச்சாலை தான் சிங்கார சோலை. லட்சியவாதிகள் இல்ல, அப்படி அலட்சியமா கேட்கிறாங்க. எந்த புஷ்பத்திற்காக உங்கள் பகாவரி ராணி இந்த பரிவாரங்கள் காவல் புரிகின்றார்களோ அதே குலே புஷ்பத்தை கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம். அது நிச்சயம். ஓகே, உங்களுக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஆமா, பாத்துட்டீங்களா மேம் வீடியோ? நான் இப்பதான் ஒண்ணுனே இருக்குங்க. ஓகே ஓகே, பாருங்க பாருங்க, நல்லா உன்னிப்பா கவனிங்க. இதுல இருந்து தான் நாங்க கேள்வி கேட்போம். சரி, இதுக்கான கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன். இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யாரு? அதுதான் உங்களுக்கான கேள்வி. பப்பிமா, நீங்க டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புரியல மேம், நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஆஹா, அது நீங்களே சொல்லுங்க. என்ன படமா இருக்கும்? பாத்திருக்கீங்களா? குலே பகாவலி. ஆஹா, எதனால? என்னமோ மனசுல பட்டது. குலுங்கி குலுங்கி சிரிக்காங்க. அதுதான், நீங்க படம் பேர் சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க கேட்டது மியூசிக் டைரக்டர் பேர் தானே? ஆமா, இசையமைப்பாளர். ஆமா, நீங்க படம் பேர் கேட்டா சொல்லிடுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால தான் நாங்க இசையமைப்பாளர்னு ஒரு ட்விஸ்ட வச்சோம். எல்லாம் வச்சது யார் தெரியுமா? நம்ம பப்பிமா தான். நல்லா ஆஹா, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு நிமிஷம் கேட்டீங்க, பட் பப்பிமா வந்து டைமர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ உங்களுக்கான ஆன்சர் வந்து பாத்துடலாமா? பாத்துறோம். ஓகே, பப்பிமா ஆன்சரை ப்ளே பண்ணுங்க. பப்பிமா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்பதுதான் சரியான விடை. சோ இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி. சோ உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம், கால் பண்ணதுக்கு. சூப்பரா ட்ரை பண்ணீங்க. நாளைக்கு தமிழ் புத்தாண்டை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஹலோ 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 ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. ஓகேம்மா, எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிட்டீங்க? நான் வந்து பூம்புகார் நகர்ல இருந்து பவானி பேசுறேன். ஓகே ஓகே, ஸ்வீட்டா இருக்கு வாய்ஸ். ஆமா, அப்படிங்களா மேம்? நீங்க உங்களுக்கு 16 வயசு தானே? இல்லங்க, 15 தான் ஆகுது. அப்புறமா சொல்றேன். இல்ல, நாங்க உங்களுக்கு அழகா சொல்லிருக்கோம் பாருங்க, 15 தான் ஆகுதுன்னு. இல்லையா? சரி, ஓகே ஓகே. நாளைக்கு விஷு அந்த மாதிரி 4 மடங்கு. புத்தாண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நாங்க எங்க டீம் சார்பா வந்து தெரிவிச்சுக்கிறோம். என்ன சமையல் மேம் நாளைக்கு? ஏதாவது ஸ்பெஷலா எதனா இருக்கா?
கனி காணுவாங்க. வடை பாயாசம் ஆ எல்லாம் உண்டு. ஆஹா பாயாசம். சரி பாயாசத்துக்கு கூட போலி? இல்லப்பா கோழி எல்லாம் பண்ண மாட்டேன். கோழில பண்ண ஓ, மாட்டீங்க. சரி, வடை பாயாசம் அது மட்டும் தான் பண்ணுவேன். சரி ஓகே மாமா. பக்கத்து பொங்கல் பண்ணுவேன். ஆஹா அப்ப அப்படியே ஒரு பார்சல் இந்த பக்கம் அனுப்பி விடுங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறேன். அப்புறம் ஒரு பாட்டு பாட்டுமா உனக்காக நான் பாடுறேன். பாடுங்க. தாராளமா மேம் பாடுங்க மேம். சரியா? நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க, சூப்பரா பாடுற இல்லையா? ஆமா அதனால வேண்டி ஒரு சின்ன பாட்டு. ரொம்ப நன்றி மேம், நீங்க பாடுங்க. சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே, பார்த்தாலும் போதுமே பழசாறு ஊருமே, செய்தாலும் சூப்பரா பாடிருக்கீங்க. ஆஹா ரொம்ப நன்றி மேம். உண்மையாவே நீங்க 15 வயசு தான் நான் சொல்றேன், நீங்க எங்ககிட்ட போய் சொல்றீங்க. 14 தான். சரி அருமையா பாடிருக்கீங்க. ஆமா மேம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப வந்து கேம்க்குள்ள போயிடலாம். போயிடலாமா? ஓகே ஜெயஸ்ரீ அவங்களுக்கான வீல சுத்து. ரெடி? ஆஹா என்ன வரப்போகுது ஆவலா இருக்குது. ஓகே உங்களுக்கான டாபிக் புதிய படங்கள். ஓகே மேம். சோ நீங்க வந்து புது படங்கள்லாம் பாப்பீங்களா? நிறைய பாப்பாங்க, சூப்பரா பாப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 14 தான். ஆஹா சரி அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான क्वेश्चन வந்து பப்பிமா ப்ளே பண்ண சொல்லிடலாமா? ஓகே பப்பிமா அவங்களுக்கான क्वेश्चन ப்ளே பண்ணிடுங்க. புத்தகத்தை படிச்சு வாங்க. நல்லா இந்த காட்சிகளை பாருங்க. இதுல இருந்து நாங்க क्वेश्चन கேட்போம். அத்தனையும் உங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தரேன். இல்ல ஓகே உங்களுக்கான காட்சி வந்து இதுதான். இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், கேட்டுங்க. இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படத்தின் இயக்குனர் யாரு? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பப்பிமா क्वेश्चन வந்து சாரி டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டாங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பப்பிமா நம்மள விட அட்வான்ஸா இருக்கு. சா நீலகண்டன். புரியல மேம். சா நீலகண்டன். ஆஹா யோசிங்க யோசிங்க. ஆமா இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ஏசி தில்லோச்சந்தர். ஓகே எதனால இந்த பதில்? ஏதாவது ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. அந்த டைம்ல இயக்குனர்கள் அவர்கள் தான். அந்த டைம்ல இயக்குனர்கள் அவங்க தான் மேம். பட் இந்த படத்துக்கு இயக்குனர் யாரு? இந்த படத்தோட எனக்கு சரியா தெரியல மேடம். சரியா தெரியலையா? பட் ஓகே பரவாயில்லை, நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க. நம்ம வந்து பப்பிமாட்டே ஆன்சர் என்னன்னு கேட்டுருவோமா? கேட்கலாம் கேட்கலாம். ஓகே பப்பிமா அவங்களுக்கான ஆன்சர் வந்து ப்ளே பண்ணுங்க. பப்பிமா இல்ல ஓகே சாணக்கியா என்பதுதான் சரியான விடை. ஓகே மேம் சூப்பரா ட்ரை பண்ணாங்க. ஆமா ஆமா ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க. அதை விட முக்கியமா செம்மையா பாடுனீங்க. ஓகேவா? அதுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க வந்து நாளைக்கு உங்களோட தமிழ் நியூ இயரை அழகா கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து எங்க ஷோஸ் பாருங்க. சரி ஓகே ஜெயஸ்ரீ கோவில் போக பிளான் இருக்கா நாளைக்கு? எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? எனக்கெல்லாம் இருக்கு. அந்த எல்லோ பூ வச்சுட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம்னு ஐடியாலாம் இருக்கு. சூப்பர். மேடம் வந்து பயங்கரமான பிளான்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா அதுக்கு நம்ம இப்போ விடை பெறணும். அப்படியா? ஆமா பப்பிமா வந்து நாளைக்கு தமிழ் நியூ இயர், அதனால போய் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம விடை பெறோம். இதோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தீப்தி மற்றும் ஜெயஸ்ரீ. சோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த